அடுத்து நாம் பார்க்க போகிறது தமிழ் நூல் ஆசிரியர் நூற்றாண்டு. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ யார் யார் எப்போ அப்படின்னு பார்த்துடலாம். இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கணியன் பூங்குன்றனார், பூதஞ்சேந்தனார், கபிலர், நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன், இவங்க எல்லாருமே கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கணியன் பூங்குன்றனார், பூதஞ்சேந்தனார், கபிலர், பாண்டியன் நெடுஞ்செழியன், இவங்க எல்லாருமே கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்தது லாவோட்சு, இவர் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர். லாவோட்சு கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர். அடுத்தது திருவள்ளுவர், கிமு 31, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் கிமு 31, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். உருத்திரங்கண்ணனார், கிபி 3ஆம் நூற்றாண்டு. உருத்திரங்கண்ணனார் கிபி 3ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அரையனார், கிபி 4ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அரையனார் கிபி 4ஆம் நூற்றாண்டு. அப்புறம் திருமூலர், கனிமேதவியர், கரியாசான், முத்தொள்ளாயிரம். அதோட ஆசிரியர் பெயர் அறிய முடியல. ஆனால் அந்த புக்கு கிமு 5ஆம் நூற்றாண்டில் எழுதினது. திருமூலர், கனிமேதாவியார், காரியாசான், இவங்க 3 பேரும் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. முத்தொள்ளாயிரம் புக்கு 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் அதோட ஆசிரியர் பெயர் தெரியல நமக்கு. நந்திவர்மன் அல்லது மாமல்லன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க எல்லாரும் கிமு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. நந்திவர்மன் அல்லது மாமல்லன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க எல்லாம் கிமு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. போதிதர்மர், அவர் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். போதிதர்மர் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், இவங்க 2 பேரும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. குலசேகர ஆழ்வார், ஆண்டாள் 2 பேரும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. மாணிக்க வாசகர், திருத்தக்க தேவர், இவங்க 2 பேரும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. மாணிக்க வாசகர், திருத்தக்க தேவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. சேக்கிழார், ஒட்டக்கூத்தர், ஜெயம்கொண்டார், கம்பர், வீரராகவர், புகழேந்தி புலவர், தண்டி, இவங்க எல்லாருமே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. சேக்கிழார், ஒட்டக்கூத்தர், ஜெயம்கொண்டார், கம்பர், வீரராகவர், புகழேந்தி புலவர், தண்டி, இவங்க எல்லாருமே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. முனைப்பாடியார், பவநந்தி முனிவர், இவங்க 2 பேரும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. முனைப்பாடியார், பவநந்தி முனிவர், இவங்க 2 பேரும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. வில்லிபுத்தூரார், 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வில்லிபுத்தூரார் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். உமறு புலவர், குமரகுருபரர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், வீரமாமுனிவர், பரஞ்சோதி முனிவர், இவங்க எல்லாரும் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. உமறு புலவர், குமரகுருபரர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், வீரமாமுனிவர், பரஞ்சோதி முனிவர், இவங்க எல்லாம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. தாயுமானவர், தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், பெரியவன் கவிராயர், இவங்க எல்லாம் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. தாயுமானவர், தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், பெரியவன் கவிராயர், இவங்க எல்லாம் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அழகிய சொக்கநாத புலவர், அண்ணாமலையார், மாயூரம் வேதநாயகம், இவங்க எல்லாம் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அழகிய சொக்கநாத புலவர், அண்ணாமலையார், மாயூரம் வேதநாயகம், இவங்க எல்லாம் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. பாரதியார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இவங்க 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. பாரதியார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இவங்க 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நிறைய புலவர்கள் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.